வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல்லாரும் என்னுடைய ஃப்ரீ சர்வீஸில் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி வந்து ப்ராஃபிட்டை அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நீங்களும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நான் சப்போஸ் ரிப்ளை பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா நான் வேறு ஏதாவது பிஸியில் இருந்திருப்பேன். பட் நான் ஒவ்வொருத்தரதும் பார்க்குறேன், ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா, கரெக்டாக போகிறாங்களா, உங்களை மோட்டிவேட் பண்ண முடியுதா, பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்தை கூட நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். சப்போஸ் நான் ரிப்ளை பண்ணலன்னா அதை ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்காதீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் நிறையா மெசேஜ் வரும்போது அதை ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் நான் பார்க்குறேன், அது மட்டும் ஷியோர். டைப்பிங்கில் தான் நான் சங்கடப்படுறேனே தவிர நான் பார்க்குறத மிஸ் பண்ண கிடையாது. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லா வீடியோலையும் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறத வந்து நான் வச்சிட்றேன், ப்ரீ டிஃபைன்டாக வச்சிட்றேன். ஏன்னா நிறையா கொஸ்டின் சிமிலராக எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நான் மொத்தமாகவே ஃப்ரீ சர்வீஸில் பக்காவாக சொல்லி கொடுத்த விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்று கஸ்டம் சீக்வன்ஸு, இன்னொன்று ஸ்டாக் ட்ரேடிங்கு. இது ரெண்டு விஷயந்தான் நான் கீப் ஆன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ அதுலேயே வந்து எனக்கு வந்து என்ன மாதிரி எனக்கு புரியல, இது எப்படி அது எப்படின்னு திருப்பி அந்த கொஸ்டின் எனக்கு வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு வீடியோ சில பேர் புதுசாக பார்க்குறீங்க. நான் வந்து ஒவ்வொரு நாள் வந்து என்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் என்னென்னா, ஒரு கிளாரிட்டியாக பக்காவாக எல்லாருக்குமே, புதுசாக பார்க்குறவங்களும் சரி, எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்களும் சரி, மெயினாக அந்த புதுசாக வரவங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பக்காவாக ரூல்ஸோட எல்லா வீடியோலையும் நான் வச்சிட்றேன். அந்த எல்லா வீடியோவும் எவ்வளோ டைம் வருதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபாலோ அப் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பாயிண்ட் டு பாயிண்ட். இதுதான் சிம்பிள். ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங் பாயிண்ட் டு பாயிண்ட். இதை வந்து எப்படி பண்ணுறது? இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியா வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் ஐடி ஷேர் பண்ணால் உங்களுக்கு என்னுடைய இண்டிகேட்டரை உங்களுக்கு ஆட் பண்ணுவேன். இண்டிகேட்டர் பேர் வந்து கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படின்னு வரும், சரியா? அந்த ஒரே இண்டிகேட்டரில் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ண போகிறோம், ஸ்டாக் ட்ரேடிங்கும் பண்ண போகிறோம். ரெண்டுமே பண்ணலாம், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு ஃபார்முலா ஃபார்மேட், ஓகேவா? அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே நிஃப்டி அப்படி நான் நிஃப்டிக்குள்ளே போகிறேன், ஓகேவா? நிஃப்டியோட ஆப்ஷன் போகிறேன். இது ப்ரெசன்ட் கான்ட்ராக்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதில் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து 23,200 புட் ஆப்ஷன் தான் வந்து ஓப்பன் ஆச்சு, ஓகேவா? இதுதான் வந்து நிஃப்டியோடைய ஓப்பனிங் ப்ரைஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங்கே வந்து ஆக்சுவலி எஸ்டர்டே வந்து கீழே இருந்தது, ஓகேவா? மார்க்கெட் ஓப்பனிங்கே வந்து இதை க்ராஸ் பண்ணி கேப் தெரியுதா, இதை க்ராஸ் பண்ணி கேப். ஸோ ஒரு ரெட்டை க்ராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நேராக அது அடுத்த ரெட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணும். ஸோ இந்த ரெட்டு நேற்று க்ளோஸ் வந்து கீழே இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ரெட்டை க்ராஸ் பண்ணிச்சுன்னா இந்த ரெட்டுக்கு வரும். இவ்வளோ தான் கான்செப்ட், சிம்பிள். ஒரு ரெட்டிலிருந்து இன்னொரு ரெட்டுக்கு வரும், இவ்வளோ தான். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ரெட்டோ அந்த ரெட்டுக்கும் கீழே ஒரு லைன் இருக்கும், அதுக்கும் பாதி. இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸாக நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். கிளியரா? இதில் எந்த டவுட்டும் வேண்டாம், ஓகேவா? சிம்பிள். இது வந்து ஓப்பனிங் ட்ரேட் அப்படிங்கிறது மாதிரி தான் பண்ணணும். நடுவில் போய் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த இடம் நான் சொல்கிறேனே, 9:10 மணிக்கு இங்கே கிராஸ் ஆயிடுச்சு, ரெட்டு டு ரெட். இன்றைக்கி நடந்துருச்சு, ரெகுலராக அது நடக்காது, ஓகேங்களா? ஸோ ரெட்டு டு ரெட்டு இப்படி நம்ம ரிஸ்க்கு ரிவார்டு 1:4 1:5 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஒரே ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 5 நாள் நம்ம லாஸ் பண்ணால் கூட பிரச்சனை இருக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த ஓப்பனிங் ட்ரேடு கஸ்டம் சீக்வன்ஸ் கான்செப்ட். இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக ட்ராவல் ஆகும், ஓகேவா? இதில் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது.
அந்த ஸ்டடீஸ் எல்லாமே நான் லேட்டராக கொண்டு வரேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன விஷயமே வந்து நான் லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜஸ் இனிஷியலாக நிறைய பேருக்கு வரும். அது பாசிபிள் தான், அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து ஒரு கேஜி பீப்புள், ஐ மீன் கேஜி சைல்டுக்கு வந்து ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கறது கஷ்டமோ, அதே மாதிரி தான் சில விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் சிலது டக்குன்னு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான், அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ கஸ்டம் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதை தான் நம்ம பண்ண போகிறோம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அட் தி மெனி ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணணும். அவுட் தி மெனி ஆப்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது என்ன ரீசன் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இது வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங். ஓகேவா? ஆப்ஷன் பாயிண்ட் டு பாயிண்ட் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். மெயினாக இதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்கும். இது மெயினாக எதுக்கு யார் பண்ணுறதுக்கான ஒரு இது அப்படின்னா, எனக்கு வந்து மந்த்லி இன்கம், குவார்டர்லி இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். இது வந்து ஒரு வீக்லி இன்கம் அப்படிங்கிறது கொடுக்காது, மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மந்த்லி இன்கம், குவார்டர்லி இன்கம்ங்கிறது வந்துடும். இதுலேயும் நிறையா அல்காரிதம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாகவும் நான் கம்மிங் அப் வீடியோவில் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸோடைய ஃப்ரீ சர்வீஸ் ஃபார் ஆல். ஓகேவா? ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறோம், ரொம்ப யூஸாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிடவே வேண்டாம். டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வர்த்தா இல்லையான்னு அப்புறம் நீங்களாக வந்து எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்டாக் ட்ரேடிங். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு நான் எடுத்த நான் இன்றைக்கி என்ன ஃபாலோ அப் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இது இன்றைக்கி நான் சொல்லலை, ஜென்ரலாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதே வீடியோ தான் நான் எல்லா வீடியோலையும் நான் போட போகிறேன் ஆஸ் எ இன்ட்ரொடக்ஷனாக. ஸோ ஒரு இதாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ். ஓகேவா? இப்போ ரிலையன்ஸ் நான் ஸ்டாக்ஸ் போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி 2 லைன் தெரியும். இதே இது ஆப்ஷனில் போட்டோன்னா நிறைய லைன் தெரியும். இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்ஸ்ல எல்லாம் போட்டோம்னா 2 லைன் தான் தெரியும். இந்த லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரவுண்டு 950 கிட்ட இந்த லைன் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எட்ஜில் வந்து இங்கே ஒரு லைன் போடணும். இந்த எட்ஜ், இந்த ரெட் லைன் எட்ஜில் வந்து ஒரு லைன் போடணும். ரெட் லைனுக்கு ரெட்டுன்னே போட்டுக்கோங்க. இந்த க்ரீன் லைனுக்கு வந்து இங்கே க்ரீனாக மாற்றிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் சிம்பிள். இது 2 தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேண்டில் இந்த லைனை டச் ஆகாத கேண்டிலுடைய லோவில் நம்ம செல் பண்ண போகிறோம். இந்த கேண்டில் வந்து டச் ஆகலை. ஸோ இந்த கேண்டில் லோவில் வந்து நம்ம செல் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம செல் பண்ணோம்னா ஷார்ட் பண்ணோம்னா இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஓகேவா? நமக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸோ அதுதான் நம்மளுடைய ரிவார்டு. ஓகேவா? எவ்வளோ ஸ்டாப் லாஸோ அதுதான் நம்மளுடைய ரிவார்டு. ஸோ இப்படித்தான் வந்து நம்ம ஸ்டாக் ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டூவில் வந்து இதில் வந்து டேட் அண்ட் மந்த் இருக்கும். அதை நம்ம டெய்லி சேஞ்ச் பண்ணணும். கிளியரா? டெய்லி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இது பர்ஃபெக்டாக இந்த இடம் வரும், இல்லைனா வராது. இது வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய 2வது விஷயம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டையும் நான் கூடிய சீக்கிரம் இதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கே இங்கே ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான விஷயமெல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். மீன்வைல் இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஆஸ் அ பிகினராக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து ஹேட் பண்ண மாட்டீங்க. இப்போ நிறைய பேர் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வெறுத்து உட்காண்ட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் இதை ஒரு பேஷனாக, மார்க்கெட் உங்களுக்கு எப்படா மார்க்கெட் இருக்கும், மார்க்கெட் இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப மார்க்கெட்டோட நீங்கள் ஒரு பேஷனேட்டாக ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரியா? இதுதான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இந்த 2 சர்வீஸ். ஓகேவா? இது வந்து இன்ட்ரோடக்ஷன். கூகுள் மேப் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ப்ரீமியம் சர்வீஸ், அது தனி. ஓகேவா? அதை பற்றி நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணல. இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனுங்கிறனால இது மட்டும் மெயினாக கான்செப்ட் இவ்வளோ தான். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா?
சரி, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு என்ன அப்டேட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கஸ்டம் சீக்வன்ஸ் லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற பேரை மாற்றிருக்கேன். கஸ்டம் சீக்வன்ஸ் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு வச்சுட்டேன். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சார்ட் எல்லாருக்குமே வந்து இண்டிகேட்டரில் வந்து ஒரு அப்டேட் கேட்கும். அந்த அப்டேட் கொடுத்துருங்க. ஆப்ஷன் சார்ட் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரே டைமில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டு சார்ட்டையும் ஒரே இதில் பார்க்கலாம். கலர் வேறு மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு முதல் மாதிரியே இருக்கணும் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ் இங்கே இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து இந்த டிக் மார்க் இருக்கும், ஷோ பேர்டு ஆப்ஷன். இதை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் போயிடும். ஸோ ஒரே சார்ட்டில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கேன். சிலர் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறனால ரெண்டு சார்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறனால இது ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கஸ்டம் சீக்வன்ஸை அப்டேட் பண்ணுங்கள். ஒரு சர்க்கிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கஸ்டம் சீக்வன்ஸை டெலீட் பண்ணிவிட்டு திரும்பி இண்டிகேட்டரில் போய் இன்வைட் ஒன்லியில் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மெயினாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். கஸ்டம் சீக்வன்ஸுக்கு ஒரு ஆட் ஆன் ஃபியூச்சர் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணுறீங்க. ஆஸ் பர் நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த மாதிரி அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இண்டிபெண்ட் ஆக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ முந்தா நேற்று எப்படி பண்ணியிருந்தாலும் லாஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்காத மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்தராக வந்து டெக்னிக்கலாக நேற்று வந்து ஆக்சுவலி ஒரு சைக்கிள் டு சைக்கிள் நடந்துச்சு நேற்று. ஸோ அது வந்து ப்ரோ சீரீஸில் தான் வந்து நான் சொல்ல முடியும். ஜென்ரல் வீடியோவில் நான் சொன்னேன் அப்படின்னா அது நார்மல் பீப்புள்னால அதை கிராஸ் பண்ண முடியாது. ப்ரோ சீரீஸ் லாஸ்ட் டைம் தான் போட்டனால அந்த வீடியோ நான் இப்போ பண்ணலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, நேற்று நடந்த அந்த ஒரு சைக்கிள் டு சைக்கிளை வந்து நான் மேக்ஸிமம் மறக்க மாட்டேன். ஒரு நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன், அந்த வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். இந்த நேற்று நடந்த 25th ஏப்ரல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு நெக்ஸ்ட் வீக் அப்டேட் பண்ணுறேன். மீன்வைல் அல்கோ சீரீஸு பிகினர் சீரீஸ் எல்லாம் கொஞ்சம் கண்டினியூட்டி கொடுக்கணும். ஸோ அதை நான் கொடுக்குறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்டேட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்டேட் என்ன அப்படின்னா, ரெண்டு சார்ட் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டு சார்ட்டையுமே வந்து இதில் வந்து பார்க்கலாம், நம்மளுடைய கஸ்டம் சீக்வன்ஸில் பார்க்கலாம். எனக்கு பார்க்க வேண்டாம் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பாட்டமில் வந்து இப்படி இருக்கும், ஷோ பேர்ட் ஆப்ஷன் கேண்டில். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.